ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். மொச்சை பயிறு வறுவல் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடிசு நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தக்காளியை போட்டுட்டு இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1/4 கப் பயிரை உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இது கூட 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு இந்த மசாலாவை இந்த பயிரோடு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா பவுடர் போட்டிருக்கிறதுனால இந்த பயிர் சிக்கன் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. 3 விசில் வந்துடுச்சு. குக்கரில் ஆவி போனோடனே மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 விசில்லேயே பயிர் நல்லா வெந்திருக்கும். ஒரு பயிர் எடுத்து நல்லா அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், பயிர் நல்லா வெந்துடுச்சு. இதில் தண்ணி இருக்குது, அதனால் அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம வேக விட்டுறலாம். தண்ணி வற்றி இந்த பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் பயிரோடு சேர்ந்து வரும். அப்போ நல்லாயிருக்கும். நல்லா சுள்ள கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா கிண்ணதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையில தூவி விட்டு ஒரு கிண்டி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மொச்சை பயிறு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாதம், தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.